சிம்மனை குப்தாவின் அடியாட்கள் மிரட்டி சித்தார்த் குப்தாவிற்கு ட்ரீட்மெண்ட் செய்ய கூப்பிட, சிம்மனும் என்னால் ட்ரீட்மெண்ட் செய்ய வர முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். இதை கேள்விப்பட்டதும் சித்ரா குப்தா வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தார். ஒரு சாதாரண இன்டர்ன், அவன் ட்ரீட் பண்ண வரமாட்டானா என்று கத்தினாள். உடனே டைரக்டர் ஜனார்தனன், மேம், நமக்கு இப்ப சித்தார்த் சாரோட உயிர் தான் முக்கியம். நீங்களே போய் அவனை கூப்பிட்டீங்கன்னா ஒருவேளை அவன் வரலாம். ப்ளீஸ் நீங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க என்று சொல்ல சித்ராவிற்கு கோபம் இன்னும் தலைக்கு ஏறியது. டைரக்டர் ஜனார்தனன், நாங்க யாருன்னு உங்களுக்கு மறந்து போச்சா? நாங்க இல்லைன்னா உங்க ஹாஸ்பிட்டலே இல்லை என்று கோபமாக கத்த, அதுவரை பொறுமையாக காத்து கொண்டிருந்த ராஜேஷ் குப்தா சித்ரா என்று அந்த ஹாஸ்பிட்டலே அதிரும் அளவிற்கு கத்தினார். ராஜேஷ் குப்தா கத்திய கத்தில் அனைவரும் அதிர்ந்து போய் நின்றனர். சித்ரா, நீ இப்படியே உன்னோட ஸ்டேட்டஸ் தகுதின்னு பேசிட்டு இருக்க போறியா, இல்ல நம்ம புள்ளையோட உயிரை காப்பாத்தணும்னு நினைக்க போறியா என்றார். என்னங்க சொல்றீங்க? நானும் நம்ம புள்ளையோட உயிரை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறேன். நம்மளோட வாழ்க்கைக்கு அர்த்தமே அவன் தானே. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று சொல்லி அழுதாள் சித்ரா குப்தா. உனக்கு நிஜமாவே உன் பையனோட உயிர் வேணும்னா எதுவும் பேசாம என் பின்னால வா என்று சொல்லிவிட்டு ராஜேஷ் குப்தா முன்னால் செல்ல, சித்ரா குப்தா எதுவும் சொல்லாமல் அவர் பின்னால் சென்றாள். வெளியில் சென்று சிம்மனை தேட சிம்மன் அங்கிருந்து சென்று விட்டதாக சொல்லவும், பின்பு வசந்தை கூட்டிட்டு சிம்மன் எங்கே சென்றிருப்பான் என்று கேட்க, அவன் அவனுடைய ஹாஸ்டலுக்கு தான் போயிருப்பான், நீங்க அங்க போய் பாருங்க என்று வசந்த் சொன்னான். ஓகே, நாங்க அங்கேயே போய் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு தங்களது சொகுசு காரை எடுத்துக்கொண்டு காற்றை கிழித்து கொண்டு அந்த கார் அங்கிருந்து புறப்பட்டது. சற்று நேரத்தில் அந்த கார் சிம்மனின் ஹாஸ்டலை வந்தடைய சிம்மன் அப்பொழுதுதான் அந்த காரை விட்டு இறங்கி உள்ளே போய் கொண்டிருந்தான். அதோ அங்க போயிட்டு இருக்கானே அந்த பையன் தாங்க என்று சித்ரா குப்தா சொல்ல, உடனே ராஜேஷ் குப்தா அவனிடம் வேகமாக ஓடினார். அவர்களை பார்த்ததும் சிம்மனுக்கு அடையாளம் தெரிய அவன் எதுவும் சொல்லாமல் மறுபடியும் வாசலுக்குள் சென்று கொண்டிருந்தான். இங்க பாரு தம்பி, உனக்கு எவ்வளவு காசு பணம் வேணும்னாலும் வாங்கிக்க, உனக்கு நான் என்னனாலும் தரேன். என்னோட பிள்ளைய வந்து நீ முதல்ல ட்ரீட் பண்ணு, வா போலாம் என்று சித்ரா குப்தா கூப்பிட்டார். இங்க பாருங்க, நான் ஒரு சாதாரண இன்டர்ன், இன்னும் டாக்டர் படிப்பு கூட முடிக்கல. என்ன எதுக்கு நீங்க தேடி வந்திருக்கீங்க? என்னை விட பெரிய பெரிய டாக்டர்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, அவங்கள வச்சே உங்க பிள்ளைய நீங்க ட்ரீட் பண்ணிக்கங்க என்று சொல்லிவிட்டு அவர்களை திரும்பி பார்க்காமல் சிம்மன் உள்ளே சென்றான். இங்க பாரு, நாங்க யாருன்னு உனக்கு புரியுதா? எங்க ஸ்டேட்டஸ்க்கு உன்கிட்ட இறங்கி வந்து பேசுறதே பெரிய விஷயம், ஆனா நீ எங்களை துளி கூட மதிக்காம இப்படி போற என்றாள் சித்ரா குப்தா. அதைத்தான் நானும் கேக்குறேன். உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு என்ன மாதிரி ஆள்கிட்ட இறங்கி வந்து பேசுறது ரொம்ப தப்பு. நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு நரசிம்மன் மறுபடியும் உள்ளே சென்றான். சித்ரா, வரும்போது தானே உன்னை சொல்லி கூட்டிட்டு வந்தேன், உனக்கு நிஜமாவே சித்தார்த் உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா என்று சொன்னவர், இங்க பாருங்க தம்பி, நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அவ ஏதோ அவ பிள்ளைக்கு அப்படி ஆன கோபத்துல பேசுறா. எங்களுக்கு எங்க புள்ள மட்டும்தான் தம்பி உலகமே, அவனுக்காக மட்டும்தான் நாங்க உயிரோடவே இருக்கோம். ப்ளீஸ் தம்பி, உடனே வந்து எங்க பிள்ளைய பாருங்க என்றார். இங்க பாருங்க சார், நீங்க எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் நான் திரும்ப வரமாட்டேன். ஏன்னா அந்த டைரக்டர்ல இருந்து உங்களோட ஒய்ஃப் வரைக்கும் எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேல இந்த அசிங்கத்தை என்னால தாங்க முடியாது என்று சிம்மன் சொல்லி முடிக்கும் முன்பு சித்ரா குப்தா சிம்மனின் காலை பிடித்து கொண்டு, இங்க பாரு தம்பி, அப்படி மட்டும் சொல்லாத. என்னோட உயிரை விட என் பிள்ளையோட உயிர் தான் எனக்கு முக்கியம். நான் என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் அதுக்கு தண்டனை எனக்கு கொடு. தயவு செஞ்சு என் பிள்ளைய மட்டும் வந்து பாரு. அவன் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று சொல்லி அழுதார். அவ்வளவு நேரம் பணத்திமிரில் பேசி கொண்டிருந்த சித்ரா திடீரென்று தன் காலை பிடித்து கொண்டு கெஞ்சுவது சிம்மனுக்கு ஒரு மாதிரியாக இருக்க, பாருங்க, நீங்க என்னை விட வயசுல மூத்தவங்க, என் காலில் நீங்க விழுந்தீங்கன்னா அது எனக்கு தான் பாவம், வாங்க போலாம் என்று சொல்லிவிட்டு சிம்மன் முன்னால் செல்ல, ரொம்ப நன்றி தம்பி என்று சொல்லிவிட்டு சிம்மனை கூட்டிக் கொண்டு அந்த கார் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் சென்றதும் டைரக்டர் வேகமாக சிம்மனிடம் ஓடி வந்தார். சிம்மா, உன்னோட திறமையை பத்தி தெரியாம நான் உன்கிட்ட ஏதேதோ பேசிட்டேன், தயவு செஞ்சு நீ தான் சித்தார்த் குப்தாவை ட்ரீட் பண்ணணும் என்று சொல்ல, சிம்மன் எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்துவிட்டு சித்தார்த் குப்தா இருந்த அறைக்குள் சென்றான். அவனது நிலைமை மிகவும் மோசமாக இருக்க, யார் இந்த ஊசியெல்லாம் எடுத்தது என்று கேட்டான். எல்லாம் அந்த சீஃப் டாக்டர் பார்த்த வேலைதான், ப்ளீஸ் சிம்மா ஏதாவது பண்ணு என்றான் வசந்த். சித்தார்த் குப்தாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை பார்த்த சிம்மன், வெறும் அக்குபஞ்சர் மட்டும் அவனை சரி செய்து விட முடியாது என்று எண்ணியவன் அங்கு நின்று கொண்டிருந்த டாக்டர் வசந்தை பார்த்து, டாக்டர், எனக்கு கொஞ்சம் ஒயிட் துணி வேணும் என்றான். உடனே டாக்டர் வசந்த், என்ன ஒயிட் துணியா? ஒயிட் துணி எதுக்கு என்று கேட்டவன், சரி சரி, இதுவும் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும், நான் போய் இப்பவே எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு டாக்டர் வசந்த் வெளியேறியதும் சித்தார்த் குப்தா அருகில் சென்ற சிம்மன் தனது ஒற்றை பெருவிரலை எடுத்து அவனது நெற்றியில் வைத்து அழுத்தி கொண்டு தன் மனதிற்குள் ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னான்.
அந்த மந்திரத்தை சொன்னதும் சிம்மனின் பெருவிரலில் இருந்து ஒரு சிறிய ஒளி சித்தார்த் குப்தாவின் உடலுக்குள் சென்றது. அந்த ஒளி சென்ற அடுத்த நொடியே அவனது பல்ஸ் நார்மலாக மாறியது. பின்பு அங்கிருந்த ஊசிகள் அனைத்தையும் எடுத்து ஏற்கனவே எப்படி இருந்ததோ அப்படியே அவனது உடல் முழுவதும் குத்தினான். ஊசி அனைத்தையும் குத்தி முடித்துவிட்டு சிம்மன் நிமிர கரெக்டாக டாக்டர் வசந்த் உள்ளே வந்தார். சித்தார்த் குப்தாவின் உடல் முழுவதும் ஊசி பொருத்தப்பட்டு இருப்பதை பார்த்த வசந்த், ஒயிட் துணி எடுத்துட்டு வர சொன்னியே, எதுக்கு இந்த ஒயிட் துணி என்று கேட்டுக்கொண்டே அவனிடம் அந்த துணியை கொடுக்க, அந்த துணியை வாங்கிய சிம்மன் தனது கைகளை துடைத்துவிட்டு இதுக்குதான் என்று சொல்லி அந்த துணியை அங்கு ஒரு ஓரமாக வைத்துவிட்டு வெளியில் வந்தான். இப்ப இவன் என்ன சொல்லிட்டு போறான்? அப்போ ஒயிட் துணி ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லையா? நம்ம தான் பைத்தியகாரத்தனமா ஏதேதோ யோசித்தோமா என்று சொல்லிக்கொண்டு அவனும் சிம்மன் பின்னால் சென்றான். சிம்மன் வெளியே வருவதை பார்த்ததும் டைரக்டரும் ராஜேஷ் குப்தாவும் வேகமாக அவனிடம் ஓடி வந்து, என்னாச்சு, எப்படி இருக்கான் என்றனர். இனி அவரை பத்தி பயப்பட தேவையில்ல, அவரோட உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா இன்னும் 3 நாளைக்கு அவரோட உடம்புல இருந்து அந்த ஊசியை மட்டும் யாரும் எடுத்துறாதீங்க. ஒருவேளை மறுபடியும் அதை எடுத்தீங்கன்னா அவரை காப்பாத்துறது கஷ்டம் என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் அங்கு நிற்காமல் சிம்மன் வெளியே நடந்து போக, உடனே ஜனார்தனன் வேகமாய் சிம்மனின் கையை பிடித்து, சிம்மா, உன்னோட திறமை தெரியாம நான் உன்னோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு. நீ இனிமே இன்டர்னா இங்க வேலை பார்க்க தேவையில்லை, ஒரு டாக்டராகவே நான் உன்னை அப்பாயிண்ட் பண்றேன். இங்க டாக்டருக்கு எல்லாம் என்ன சேலரியோ அதே சேலரி உனக்கும் தரேன் என்றார். டைரக்டர் ஜனார்தனன் சொன்னதை கேட்டதும் சிம்மன் ஒரு புன் சிரிப்பை உதிர்த்து விட்டு, இங்க பணத்துக்கு தான் மதிப்பு, என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லை. அது மட்டும் இல்லாம நான் இன்னும் டாக்டர் படிப்பே முடிக்கல, லைசன்ஸ் கூட வாங்கல, என்னால இப்படியெல்லாம் வேலை பார்க்க முடியாது, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அங்கிருந்து செல்ல, ராஜேஷ் குப்தா வேகமாக அவனிடம் ஓடி வந்து, உன்னை என்னோட ஆளுங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, ஆனா அதை எல்லாம் பெருசா எடுத்துக்காம என்னோட பையன் உயிரை நீ காப்பாத்தி கொடுத்துட்டேன், உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது, இந்தா பிளாங்க் செக், இதுல உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பணத்தை நீயே எழுதிக்கோ என்று அவனிடம் ஒரு காசோலையை நீட்டினார். ராஜேஷ் குப்தா நீட்டிய காசோலையை பார்த்தவன், டாக்டர் ஃபீஸ் வாங்குற அளவுக்கு நான் திறமையானவன் இல்லை, அதனால எனக்கு இந்த பணம் வேணாம் என்று சொல்லிவிட்டு சிம்மன் மறுபடியும் அங்கிருந்து நடந்து செல்ல, என்ன ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்தும் இவன் வாங்காம இருக்கான், இவன் எப்படிப்பட்ட ஆள் என்று அங்கிருந்து அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றனர். இது எப்படி சாத்தியம்? சித்தார்த் குப்தாவிற்கு ட்ரீட்மெண்ட் செய்து முடித்துவிட்டு சிம்மன் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு செல்ல, அப்பொழுது அவனுக்கு முன்பு வந்த ராஜேஷ் குப்தா அவனிடம் ஒரு பிளாங்க் செக்கை நீட்டி, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ இதில் ஃபில் பண்ணிக்கோ என்று சொல்லி கொடுத்தார். உடனே சிம்மன் அவரை பார்த்து ஒரு புன் சிரிப்பை உதிர்த்து விட்டு, நான் இன்னும் டாக்டர் படித்ததற்கான லைசன்ஸ் கூட வாங்கல, அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி டாக்டர் ஃபீஸ் வாங்க முடியும், இது நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவனிடம் காசு இல்லை என்பது அங்கு இருக்கும் அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் நிலையிலும் அவன் அந்த பிளாங்க் செக்கை வாங்காமல் இருப்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்க, ராஜேஷ் குப்தா மட்டும் சிரித்துவிட்டு அவன் அருகே வந்து, சரி உனக்கு நான் பணம் தரல, ஆனா இதை நீ கண்டிப்பா வாங்கிக்கணும் என்று சொல்லிவிட்டு அவனிடம் ஒரு கோல்டு கலரில் ஆன கார்டை கொடுத்தான். இதுதான் கோல்டு கார்டு, இந்த கார்டு இந்த சிட்டியிலேயே 6 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அதுல ஒரு கார்டு தான் இப்போ உங்ககிட்ட இருக்கிறது, இதை வச்சு நீ எங்க வேணாலும் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீ எவ்வளோ பணம் செலவழிச்சாலும் அது எல்லாமே என் கணக்குல தான் வர வைக்கப்படும், நீ என்ன வேணாலும் இதை வச்சு வாங்கிக்கலாம் என்று சொல்லி கொடுத்தார். ஒரு நிமிடம் தயங்கியவன் பின்பு ஏதோ யோசித்தவனாக அந்த கார்டை வாங்கி பார்த்தான். அந்த கார்டு தங்கத்தில் உருவாக்கப்பட்டு பிளாட்டினத்தினால் சித்தார்த் குப்தா இண்டஸ்ட்ரீஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் சிம்மனுக்கும் நினைவு வந்தது, அந்த சிட்டியில் திரும்பும் திசையெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய மால்கள், ஹோட்டல்கள், தியேட்டர்கள் என்று அனைத்தும் இந்த பெயரில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று. அது அனைத்தும் இங்கு இருக்கும் பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இடமாகவும் இருந்தது. அதற்குள் நுழைவதற்கே அவன் பெரிய மில்லியனராக இருக்க வேண்டும். அந்த கார்டை வாங்கி ஆச்சரியமாக பார்த்தவன் சிரிப்புடன் தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு அதை வாங்கி கேஷுவலாக தனது பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான். அவ்வளவு நேரம் அங்கு நடந்ததை பார்த்து கொண்டிருந்த வசந்த், என்ன ஏதோ விளம்பர பேப்பரை கொடுத்த மாதிரி இப்படி பாக்கெட்ல வச்சுட்டு எனக்கு என்னன்னு போறான், இதோட மதிப்பு அவனுக்கு தெரியுமா தெரியாதா, ஆனாலும் இவனுக்கு இப்படி ஒரு லக் அடிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சொல்லிக்கொண்டு வேகமாக வெளியே செல்லும் சிம்மனை பார்த்து கொண்டு நின்றான். தனது ஹாஸ்டலுக்கு வந்தவனுக்கு இன்று நடந்தது அனைத்தும் ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்க, தன்னால் ஒருவனை எப்படி இப்படி சரி செய்ய முடிந்தது, நான் எப்படி அந்த மந்திரத்தை உச்சரித்தேன், எனக்கு எப்படி இதெல்லாம் தெரிந்தது என்று திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தவனுக்கு எந்த பதிலும் கிடைத்த பாடில்லை. அதற்கு மாறாக அசதியில் தூக்கம் வர அப்படியே கட்டிலில் உறங்கி போனான்.
அடுத்த நாள் காலையில் வேகமாக எழுந்தவுடன் குளித்து முடித்துவிட்டு எப்படியும் நமக்கு இங்கே வேலை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, வெளியே அனுப்பிட்டாங்க. திரும்பவும் எனக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நாம் இன்னும் லைசன்ஸும் வாங்கலை. அதனால இந்த ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராகவும் பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாவது வேலையை தான் பார்த்தாகணும். இன்னைக்கு எப்படியாவது தேடி அலைஞ்சு நமக்குன்னு ஒரு வேலையை தேடியே ஆகணும் என்று சொல்லிவிட்டு தனது வாசலில் இருந்து வெளியேறியவன் அங்கிருந்த ஒரு பஸ்ஸில் ஏறிக்கொண்டு பஜாருக்கு சென்று இறங்கினான். அன்று முழுவதும் ஒவ்வொரு கடையாக தேடி தேடி பார்ட் டைம் ஜாப் கேட்டு அலைந்தான். எங்கும் அவனுக்கு வேலை கிடைத்த பாடில்லை. மதியம் 3 மணி ஆக பசியில் உயிரே போவது போல இருந்தது. உடனே அங்கே ஏதாவது ரோட்டோர கடை இருக்குமா என்று தேடி பார்த்தவனின் கண்களில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் தென்பட்டது. அதில் காலையில் ராஜேஷ் குப்தா கொடுத்த அந்த கார்டில் இருந்த சிம்பிளும் அதற்கு கீழ் சித்தார்த் குப்தா என்ற பெயரும் இருந்தது. அப்பொழுதுதான் அவனிடம் அந்த கார்டு இருப்பது நினைவுக்கு வர உடனே அந்த கார்டை எடுத்து பார்த்தவன் உள்ளே செல்வதற்காக அந்த ஹோட்டலின் அருகில் சென்றான். வெளியில் நின்று கொண்டிருந்த காவலாளி உயர் ரக கோட்டு போட்டுக்கிட்டு காலில் லெதர் ஷூ அணிந்து கொண்டு பார்ப்பதற்கே கோடீஸ்வரன் போல் இருந்தார். அவனை பார்த்தவன் பின்பு தனது உடைகளை திரும்பி பார்க்க அவனது காலில் ஒரு லப்பர் செருப்பும் சாதாரண பனியனும் ஒரு பிளாக் கலர் பேண்ட்டும் அணிந்திருந்தான். ச்சே, வேண்டாம், வெளியில் நிற்கிற செக்யூரிட்டியே இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்காரு. இதில் உள்ள இருக்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ தெரியல. நமக்கு எதுக்கு இந்த ஆசையெல்லாம்? நமக்கு எப்பயும் போல ரோட்டு கடையே போதுமானது என்று சொல்லிவிட்டு ரோட்டு கடைக்கு போவதற்காக அங்கிருந்து நகர்ந்தவனின் காதில் ஒரு பெண், சூர்யா, இந்த ஹோட்டலில் சாப்பாடு எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், உங்களுக்கு தெரியுமா என்று கொஞ்சி யாருடனோ பேசி கொண்டு வந்தாள். அந்த குரல் மிகவும் ஃபெமிலியராக இருந்ததால் திரும்பி பார்த்தவன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். அது அவனது காதலி மீராதான். மீராவை பார்த்ததும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து போக அதற்குள் மீராவின் கண்ணில் அவன் பட்டு விட்டான். அவனை பார்த்ததும் மீரா சிரித்து கொண்டு, என்ன நீ இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல நிக்கிற? ஒரு வேலை இங்கே ஏதாவது பாத்திரம் கழுவுற வேலைக்கு சேர்ந்திருக்கியா என்று நக்கலாக கேட்டுவிட்டு சிரித்தாள். அவளின் அந்த கேள்வி சிம்மனை முகத்தில் அடித்தாற் போல் அவ்வளவு கேவலமாக இருந்தது. சிம்மன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்க அவனை பார்த்ததும் சூர்யா, டார்லிங், இவன் யாரு என்று கேட்டான். இவனும் உங்களுக்கு தெரியலையா? இவன் தான் நரசிம்மன். நீங்க படிக்கிற அதே காலேஜ்ல தான் 3rd இயர் படிக்கிறான். இப்ப கூட மாத்தினாங்கல்ல, அவன்தான் என்றாள் மீரா. ஓஹோ, அந்த பையன் நீதானா? இங்க வேலை பார்க்கறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் பேபி, அந்த தகுதி இவன்கிட்ட இல்ல என்று சொல்லிவிட்டு சூர்யாவும் சிரித்தான். அவர்கள் இருவர் பேச்சும் அவனுக்கு கோபத்தை மூட்ட உடனே சிம்மன் அவளை பார்த்து சிரித்து கொண்டு, என்ன மீரா, உன்னோட நியூ பாய் ஃப்ரெண்டா? நேத்து தான் என் கூட பிரேக்கப் பண்ண, அதுக்குள்ள உனக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானா என்று கேட்டு விட்டு பின்பு, இப்ப என்கிட்ட என்னமோ நீ கேட்டியே, இங்க நான் எதுக்கு வந்தேன்னு தானே? ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பிட தான் வருவாங்க என்று சொன்னான். சிம்மனின் அந்த பேச்சை கேட்டதும் மீராவிற்கு கோபம் வர, என்ன நீ இங்க சாப்பிட வரியா? உன்னோட கனவுல கூட அது நடக்காது என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவனது பாக்கெட்டில் இருந்த கார்டை கொண்டு சென்று அங்கிருந்த செக்யூரிட்டியிடம் கொடுத்தான். அந்த கார்டை வாங்கிய செக்யூரிட்டி அதுவரை அவனை கண்டுகொள்ளாமல் இருந்தவர் பின்பு தனது தலையை தாழ்த்தி அவனுக்கு மரியாதை செலுத்திவிட்டு, உங்களை முன்னையே கண்டுகொள்ளாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லிவிட்டு மிகவும் மரியாதையுடன் உள்ளே அழைத்து சென்றான். சிம்மனை அவ்வளவு மரியாதையாக அழைத்து செல்வதை பார்த்ததும் வெளியில் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கும் மீராவிற்கும் கோபம் தலைக்கு ஏறியது. இது எப்படி சாத்தியம்? உள்ளே செல்வதற்கே பல கோடிகள் டெபாசிட் செய்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இவன் எப்படி இவ்வளவு சாதாரணமாக உள்ளே போறான்? இது ஒன்னும் சாதாரணவங்க வந்து சாப்பிடுற ஹோட்டல் இல்லையே. இங்க கஸ்டமர் கார்டு வச்சிருக்கிறவங்க மட்டும்தானே சாப்பிட முடியும். அந்த கார்டு வச்சிருக்கிறதுக்கு எப்படியும் அவங்க கம்பெனியில நம்ம பல கோடி டெபாசிட் பண்ணியிருக்கணுமே என்று சூர்யா கோபமுடன் பேசிக்கொண்டு உள்ளே சென்றான். சூர்யா எப்போதும் உட்காரும் டேபிளில் என்று சிம்மன் உட்கார்ந்திருப்பது அவனுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. சிம்மனை மிகவும் மரியாதையாக உட்கார வைத்த வெயிட்டர் அவன் முன்பு மெனு கார்டை காட்டினார். அந்த மெனு கார்டை வாங்கி பிரித்து பார்த்தவன் அதில் எந்த உணவுக்கு பக்கத்திலும் எந்த ஒரு விலையும் எழுதப்படாமல் இருக்க அதை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ச்சியானவன் பின்பு, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? இங்க வர்றவங்க எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்களோட பிள்ளைங்க தானே. அவங்க யாரும் சாப்பாட்டோட விலையை பார்த்து சாப்பாடு ஆர்டர் பண்ண போறதில்ல. அப்புறம் எதுக்கு விலையை போட போறாங்க என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் அதிலிருந்து சில டிஷ்களின் பெயர்களை சொல்ல சற்று நேரத்தில் அந்த டிஷ் மிகவும் மரியாதையாக அவனுக்கு முன்பு சர்வ் செய்யப்பட்டது. இதுவரைக்கும் அவன் வாழ்நாளில் இப்படி ஒரு உணவு இருக்கிறதா என்று கூட தெரியாமல் இருந்தவனுக்கு அந்த உணவுகள் அனைத்தும் நாக்கில் ருசியை ஏற்படுத்த உடனே அவைகளை ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்தான். அவன் அப்படி சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்த சூர்யாவிற்கு எரிச்சல் வர வேகமாக அவன் அருகில் வந்தவன், இங்க பாரு, இது என்னோட டேபிள், நீ எப்படி வந்து உட்காரலாம் என்று கேட்டான். இங்க எல்லாரும் சாப்பிட தான் வந்திருக்காங்க. இந்த டேபிள் எம்டியா இருந்துச்சு, நான் உக்காந்துட்டேன். அதனால உனக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டான் சிம்மன். நீ எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது, ஆனா இங்க உன்ன மாதிரி ஆளெல்லாம் வரவே கூடாது. முதல்ல இங்கிருந்து எழுந்துரு, இது என்னோட டேபிள் என்று சொல்லி கத்தினான்.
சூர்யா அப்படி கத்தியதும் சிம்மனுக்கு கோபம் வர, மேனேஜர் என்று சற்று சத்தமாக கத்தினான். ஏற்கனவே செக்யூரிட்டி மேனேஜரிடம் அனைத்து தகவல்களையும் சொல்லிவிட்டு போக, அவன் கூப்பிட்டு முடிப்பதற்கு முன்பு அவனுக்கு அருகில் வந்தவன், சொல்லுங்க சார், ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, என்னை இவங்க 2 பேரும் சாப்பிட விடாம டிஸ்டர்ப் பண்றாங்க, தயவு செஞ்சு அவங்கள போக சொல்றீங்களா என்றான். ஓகே சார், இப்பவே அவங்களை இங்கிருந்து போக சொல்றேன். இங்க பாருங்க ஜென்டில்மேன், நீங்க நிக்கிறது சாருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே போறீங்களா என்றார் மேனேஜர். எப்போதும் தன்னை பார்த்து கும்பிடு போடும் மேனேஜர் இன்று இப்படி சொல்லியது சூர்யாவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்க அவனை அதிர்ச்சியாக பார்த்தான். வெளியே போக சொல்லு. ராஜேஷ் குப்தாவுக்கு சொந்தமான அந்த உயர் ரக ஹோட்டலில் சிம்மன் சாப்பிட்டு கொண்டிருக்க, அப்பொழுது அங்கே வந்த சூர்யா இது தன்னுடைய டேபிள் என்று சத்தம் போட, அவன் பேசுவதில் டென்ஷன் ஆன சிம்மன் அங்கிருந்த மேனேஜரை சத்தமாக அழைத்தான். ஏற்கனவே வெளியே இருந்த செக்யூரிட்டி அவன் யார் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்க, மேனேஜரும் பவ்யமாக ஓடி வந்து, என்ன சார், என்னாச்சு, உங்களை யாராவது தொந்தரவு பண்றாங்களா என்று கேட்டான். எனக்கு சாப்பிட்ற மூடே ஸ்பாயில் ஆயிடும் போல, இவங்க 2 பேரும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, இவங்களை தயவு செஞ்சு இங்கிருந்து கூட்டிட்டு போறீங்களா என்றான் சிம்மன். ஓகே சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவங்களை இப்பவே இங்கிருந்து அனுப்பிடுறேன் என்று சொன்ன மேனேஜர் சூர்யா அருகில் சென்று, இங்க பாருங்க, சத்தம் இல்லாம முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, இல்லைன்னா செக்யூரிட்டியை வச்சு நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும், பாத்துக்குங்க என்று மரியாதை குறைவாக பேசினான். எப்பொழுதும் தன்னிடம் சலாம் போட்டு பேசும் மேனேஜர் இன்று அவ்வளவு மோசமாக பேசியது சூர்யாவுக்கு அதிர்ச்சியை தர, அவன் அருகில் நின்று கொண்டிருந்த மீராவோ, இங்க என்ன நடக்குது, இந்த பிச்சைக்காரன் பேச்சை கேட்டு இவரையே வெளியே போக சொல்றாங்க என்று அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றாள். மேனேஜர், என்னாச்சு உங்களுக்கு, நான் யாருன்னு தெரியும் தானே, தெரிஞ்சிருந்தோம் என்ன வெளியே போக சொல்றீங்க என்று கேட்டான். இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்ககிட்ட பேசுற அளவுக்கு எல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், அதோ உட்காந்துருக்க சாரு அவர் யாருன்னு எனக்கு தெரியும், மரியாதையை இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும் என்று மறுபடியும் மரியாதை குறைவாக பேசினார். மேனேஜர், அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, அவன் காலில் போட்டிருக்கிற செப்பலை பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியல அவன் ஒரு பழைய சோத்துக்கு கூட வக்கில்லாதவன்னு, அவனுக்காக என்ன வெளியே போக சொல்றீங்களா என்று கோபமாக கேட்டான். சூர்யா அப்படி கேட்டதும் வேகமாக அவன் அருகில் சென்ற மேனேஜர், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின இப்பவே செக்யூரிட்டியை வச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறவன் பார்த்துக்க. அவர் யாருன்னு நினைக்கிறீங்க, அவர் கையில என்ன இருக்கு தெரியுமா, கோல்டன் கார்டு. அந்த கார்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த கார்டு இந்த சிட்டிலேயே 6 பேர்கிட்ட தான் இருக்கு. அந்த கார்டை வச்சிருக்கிறவங்க இந்த ஹோட்டலோட எம்டி இருக்காருல்ல ராஜேஷ் குப்தா, அவருக்கு ஈக்குவல் ஆனவங்கன்னு அர்த்தம். அவரே இவர்கிட்ட பவ்யமாக தான் நடந்துக்கணும். அப்படியாப்பட்டவங்களை நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ மரியாதையா வெளியில போ என்று மேனேஜர் இந்த முறை மிகவும் கோபமாக பேசினார். என்ன, அவன் கையில் கோல்டன் கார்டு இருக்கா? மேனேஜர், நீ ஏதோ தப்பா பார்த்துட்டு பேசுற, அவன் கையில் அது இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ குப்பையில் கிடந்த ஒரு கார்டை எடுத்துட்டு வந்து உங்களை ஏமாத்துறான். உண்மையை சொல்ல போனா உங்க எம்டியோட பிசினஸ் வச்சிருக்கிறது என்னோட டாடி தான். அவர் நினைச்சாருன்னா உன்னை இப்பவே வேலையை விட்டு நீக்குவாரு என்றான் சூர்யா. அட, நீ பெரிய எடுத்த பையன் தானே, இந்த கார்டோட வேல்யூ கூட தெரியாம நீ எல்லாம் பெரிய எடுத்த பையன்னு வேற சொல்லிட்டு திரியிற. இந்த கார்டு அப்படி குப்பையில எல்லாம் கடந்து எடுக்க முடியாது. இது அவரே தன்னோட கையால கொடுத்தா மட்டும்தான் உண்டு. இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. செக்யூரிட்டி, இவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க என்று சொல்லிவிட்டு சிம்மன் அருகில் சென்றவர், சார், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நீங்க பீஸ்ஃபுல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, ஏதாவது வேணும்னா ஒரு குரல் கொடுங்க, நானே ஓடோடி வந்துடுறேன் என்று சொல்லி சிரித்து விட்ட பின்பு, சார், இதுக்கு முன்னாடி நான் உங்களை அடையாளம் கண்டுக்காததுக்கு என்னை மன்னிக்கணும், நீங்க பீஸ்ஃபுல்லா சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு தனது தலையை தாழ்த்திய வண்ணமே அங்கிருந்து சென்றார் மேனேஜர். சிம்மனுக்கே ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று புரியவில்லை. இவ்வளவு மதிப்பான கார்டை எதுக்கு அவர் என்கிட்ட கொடுத்தாரு? நிஜமாவே என் கையில் இவ்வளவு மதிப்பான கார்டு இருக்கா? இந்த கார்டை வச்சு நானும் இந்த பணக்காரங்கள்லாம் வாழ்கிற வாழ்க்கையை வாழலாமா என்று யோசித்தவனுக்கு சந்தோஷத்தில் வயிறு நிறைந்தது போல இருந்தது. உடனே அங்கிருந்து எழுந்தவன், எனக்கு பசி போயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல, அங்கு வேலை பார்க்கும் அனைத்து ஊழியர்களும் தங்களது தலையை தாழ்த்தி அவனுக்கு மரியாதை செலுத்தினர். பிறந்ததிலிருந்து தந்தை பெயர் தெரியாதவன் என்று அசிங்கப்பட்டு வாழ்ந்தவனுக்கு 2 மணி நேரத்தில் அவனது வாழ்க்கை இப்படி மாறியது என்று ஒரு வகையில் சந்தோஷத்தை தான் கொடுத்தது. அதை அனுபவித்த வண்ணம் அங்கிருந்து நடந்து சென்று கொண்டிருந்தான். என்னதான் அவன் கையில் அந்த கார்டு இருந்தாலும் ஏனோ அவனுக்கு அதை பயன்படுத்த மனம் வரவில்லை. மீரா மட்டும் அங்கு வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவன் அந்த ஹோட்டலுக்குள் சென்றிருக்க மாட்டான். மறுபடியும் ஒரு முறை தனது பாக்கெட்டில் இருந்து அந்த கார்டை எடுத்து பார்த்தவன் ஒரு புன் சிரிப்பை சிந்திவிட்டு அவனது பாக்கெட்டுக்குள் வைத்துவிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தான். பார்க்கும் வழியில் உள்ள கடைகள் அனைத்திலும் வேலை கேட்டான். ஆனால் எங்கும் வேலை கிடைத்த பாடில்லை.
இறுதியாக அவன் சென்றது பழங்கால பொருட்கள் விற்கும் கடை. அந்த தெரு முழுவதும் அந்த கடைகள் தான் இருந்தது. அந்த கடைகளை எல்லாம் பார்த்தவன், ஏற்கனவே இது பழைய பொருட்கள் விற்கிற கடை, இதுல வியாபாரம் அவ்வளவா ஓடாது, இதுல எங்க நமக்கு வேலை கிடைக்க போகுது என்று சோகத்துடன் நடந்து போய் கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு கடையை பார்த்தான். அதற்குள் ஒரு நடுத்தர வயதுடையவர் கையில் ஒரு பெயிண்டிங்கை வைத்து அந்த கடைக்காரரிடம் பேரம் பேசி கொண்டிருந்தார். சார், இது எங்க தாத்தா எனக்கு கொடுத்த பெயிண்டிங். இது நான் ரொம்ப நாளா அவரோட ஞாபகார்த்தமா வச்சிருந்தேன். ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் பண கஷ்டம். இது எவ்வளவு போகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் என்று அந்த பெயிண்டிங் வைத்திருந்தவன் கடைக்காரரிடம் கேட்டான். அப்படியா, கொண்டாங்க பாப்போம் என்று சொன்ன அந்த கடைக்காரர் அந்த பெயிண்டிங்கை வாங்கி நன்றாக உத்து பார்த்துவிட்டு, இது ஒன்றும் ஒரிஜினல் பெயிண்டிங் கிடையாது, இதில் ஓவியர் ராபினோட கையெழுத்து இருக்கு. அவர் மிகவும் ஃபேமஸ் ஆனவர்ன்றதால அவரோட பேரை போட்டு நிறைய போலியான பெயிண்டிங் நம்ம சந்தையில் விற்கதான் செய்யுது. அவரோட பேர் இருக்க காரணத்துக்காகவே அவரை பிடிச்சவங்க அந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி உன்னோட பெயிண்டிங்கையும் வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட மதிப்பு மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, ஒரு 500 ரூபா இருக்கும். வேணா விற்கிறியா என்று கடைக்காரர் கேட்டார். என்ன, வெறும் 500 ரூபா தானா? இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? கடைக்காரரே, கொஞ்சம் பார்த்து பதில் சொல்லுங்களேன் என்றார் அந்த ஓவியத்தின் சொந்தக்காரர். இதில் பார்த்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. சரி, கூட 200 ரூபா வச்சு பஸ்ஸுக்கு செலவழித்து வந்திருப்பல்ல, அதனால ஒரு 700 ரூபா தரேன். என்ன, சரினா கொடு, இல்லைனா படத்தை எடுத்துகிட்டு கிளம்பு, எனக்கு நிறைய வேலை கிடக்கு என்றார் அந்த கடைக்காரர். இப்போதைக்கு நான் இருக்கிற நிலைமை சரியில்லை, அதனால் நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்க தான் வேணும். சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 300 ரூபா கூட வச்சு 1000 ரூபாயா தாங்க, நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கேன் என்று அந்த ஓவியத்துக்கு சொந்தக்காரர் சொன்னார். என்னது, 1000 ரூபா வேணுமா? இந்த ஓவியம் அவ்வளவுலாம் போவாது என்று கடைக்காரர் சொல்ல, சரி, இது அவ்வளவுக்கு கொடுக்க மனசில்ல, வீட்லேயே கிடந்துட்டு போட்டோம், என் கஷ்டம் என்னோடையே இருந்துட்டு போகுது என்று சொல்லிவிட்டு அந்த ஓவியத்திற்கு சொந்தக்காரர் வெளியே போக, சரி சரி வா வா, உடனே போயிடாத, பொண்ணு பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது, போனால் போகுது, எனக்கு இதில் எந்த லாபமும் வேணாம், இந்த 1000 புடி, அந்த ஓவியத்தை கொடு என்று சொல்லி வாங்கி வைத்து கொண்டார். 1000 ரூபாய் கிடைத்த சந்தோஷத்தில் அந்த ஓவியத்திற்கு சொந்தக்காரர் வெளியே சென்று விட, இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சிம்மன் ஒரு முறை அந்த ஓவியத்தை நன்றாக உத்து பார்த்தான். அதில் எழுதியிருந்த எழுத்திலோ ஏதோ மின்னல் போன்று தோன்ற உடனே சிம்மன் அந்த கடைக்குள் சென்றான். சிம்மனை பார்த்ததும், என்ன தம்பி, வாங்க வாங்க, இங்க இருக்கிற எல்லாமே பழங்கால பொருட்கள் தான், அவ்வளவு ஏன் ராஜா காலத்துல பயன்படுத்தின பொருள்லாம் கூட நம்மகிட்ட இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எடுத்து தரேன் என்றார் கடைக்காரர். எனக்கு அதெல்லாம் வேணாம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு ஓவியம் கொடுத்துட்டு போனார்ல, அந்த ஓவியம் தான் எனக்கு வேணும் என்றான் சிம்மன். ஓ, அந்த ஓவியமா? ஐயோ, நான் அவன்கிட்ட பேசினதையே இவன் கேட்டிருப்பானே. அந்த ஓவியத்தோட மதிப்பு எப்படியும் ஒரு 5000 ரூபாய் இருக்கும். அவன்கிட்ட வெறும் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அந்த உண்மையை இப்போ இவனுக்கு தெரிஞ்சா நம்ம எப்படி சம்பாதிக்கிறது என்று தனக்குள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சிம்மன், அந்த ஓவியம் தான், அதை எடுங்க என்று சொன்னான். சரி தம்பி, ஆனால் அந்த ஓவியம் ஒரு 5000 ரூபாய் ஆகுமே என்றான் கடைக்காரன். 5000மா என்று ஒரு நிமிடம் யோசித்தவன் தனது செல்போனை எடுத்து தனது பேங்க் பேலன்ஸை செக் செய்தான். அதில் அடுத்த 6 மாசத்துக்கு அவனுக்கு செலவுக்கு இருந்த மொத்த பணமே 5250 தான். அந்த ஓவியத்தை வாங்கினால் அவனிடம் மீதம் 500 ரூபாய் தான் இருக்கும். ஆகையால் என்ன செய்வது என்று யோசித்தவன் பின்பு, சரி பரவாயில்ல, 5000 தானே, தரேன், எனக்கு அந்த ஓவியத்தை தாங்க, என்னோட தாத்தாக்கு அந்த ஓவியம் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் கேட்குறேன் என்று சொன்னான். த பெயிண்டிங். 1000 ரூபாய்க்கு வாங்கிய ஓவியத்தை சிம்மனிடம் 5000 ரூபாய்க்கு விற்ற சந்தோஷத்தில் அந்த கடைக்காரர் தனது 32 பல்லையும் காட்டி அவனிடம் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்தார். அதை வாங்கிய சிம்மனோ அதிலிருந்த கையெழுத்தை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே வந்த ஒரு பெரியவர் சிம்மன் கையில் இருந்த ஓவியத்தை பார்த்துவிட்டு, இது ஓவியர் ராபினோட ஓவியம் தானே என்று கேட்டார். உடனே அந்த கடைக்காரர், சார், அவரோட ஓவியம் கிடைக்கிறது எல்லாம் எவ்வளவு அரிது, அது இதே மாதிரி இருக்கிற டூப்ளிகேட் சார் என்று சொல்லி சிரித்தான். அப்படியா என்று கேட்டுக்கொண்டே தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு, தம்பி, அந்த ஓவியத்தை கொஞ்சம் நான் பார்க்கலாமா என்று கேட்டார். உடனே சிம்மன், தாராளமா பாருங்க சார் என்று சொல்லிவிட்டு அந்த ஓவியத்தை அந்த பெரியவர் கையில் கொடுக்க, அதை வாங்கி பார்த்தவர், இது போலியாக கூட இருக்கலாம், ஆனால் இது ஓவியர் ராபினோட ஓவியம் மாதிரியே அச்சு அசலா இருக்கு தம்பி, இது நீ விற்கிறதா இருந்தா என்கிட்ட கொடுக்குறியா என்று கேட்டார். உடனே அந்த கடைக்காரர், சார், அது போலி, நான் தான் சொல்கிறேன்ல, இது மாதிரி நிறைய பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் எடுத்து காட்டுறேன் என்று கூப்பிட்டான். அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஓவியம் தான் வேணும். அந்த கையெழுத்தை பார்த்தீங்களா, அது அப்படியே ஓவியர் ராபினோட கையெழுத்து மாதிரியே இருக்குது. இந்த எழுத்தெல்லாம் இப்போ பார்க்க கூட முடியலை. தம்பி, 10,000 தரேன், இதை நீங்கள் எனக்கு தரீங்களா என்று கேட்டார்.
அதை கேட்டதும் அந்த கடைக்காரருக்கு வயிற்றில் சிறிய எரிச்சல் ஏற்பட்டது. என்கிட்ட 5000 ரூபாய்க்கு வாங்கி பாதிக்கு பாதி சம்பாதிக்க பார்க்கறானே என தனக்குள் நொந்து கொண்டவர், சார் இதுக்கு அவ்வளோ மதிப்பில்லை என்றார். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, சார் எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று கேட்டான். தண்ணி தானே, தோ கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து வந்து சிம்மன் கையில் கடைக்காரன் கொடுக்க, அதை வாங்கிய சிம்மன் அந்த வாட்டர் பாட்டில் மூடியை திறந்து அந்த ஓவியத்தின் மேல் ஊற்றினான். சிம்மன் செயலை பார்த்த இருவரும் அதிர்ந்து போய் நின்றனர். கடைக்காரனோ, இவன் என்ன லூசா, 5000 கொடுத்து ஒரு பொருளை வாங்கி அது மேலே இப்படி சாதாரணமாக தண்ணி ஊத்துறானே என்று அவனை திட்டிக் கொண்டிருந்தார். அந்த வயதானவரோ, நான் எவ்வளவு ஆசையா 10,000 ரூபாய்க்கு கேட்டேன், இதை இப்படி வீணாக்கி விட்டானே என்று அவனை வெறுப்பாக பார்த்து கொண்டு நின்றார். அந்த ஓவியத்தின் மீது தண்ணீர் ஊற்றியதும் அதில் லேயர் போன்று ஒரு பேப்பர் வர அதை மெதுமெதுவாக உரித்தி எடுத்தான் சிம்மன். அவனின் அந்த செயலை இருவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க, சிம்மன் மிகவும் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து மெதுமெதுவாக அந்த ஓவியத்தின் மீது இருந்த லேயரை முழுவதுமாக நீக்கிவிட, அதற்குள் ராபினின் ஒரிஜினல் ஓவியமும் அதற்கு கீழ் அவரது உண்மையான கையெழுத்தும் இருந்தது. அதை பார்த்ததும் இருவரும் அதிர்ந்து போயினர். கடைக்காரனுக்கோ வயிறு தீயாய் எரிய ஆரம்பித்தது. ஐயோ, 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி கொடுத்துட்டனே, இப்ப என்ன செய்யறது என்று யோசித்து கொண்டிருக்க, அந்த வயதானவர் புன்சிரிப்புடன், தம்பி இந்த ஓவியம் ராபினோட உண்மையான ஓவியம்தான், எனக்கு இதை 50,000க்கு தரீங்களா என்று கேட்டார். சிம்மனுக்கு 50,000 என்பது மிகப்பெரிய தொகைதான். ஆனாலும் இந்த ஓவியத்தின் உண்மையான மதிப்பை தெரிந்து கொள்ள விரும்பியதால், இல்லை சார், இது எனக்கு பிடிச்சுதான் நான் வாங்கியிருக்கேன், இந்த ஓவியத்தை நான் யாருக்கும் விற்கிற மாதிரி இல்லை என்று சொன்னான். சரி தம்பி, ஒரு 1,00,000 ரூபா தரேன், இப்போ எனக்கு இதை தரீங்களா என்று அந்த பெரியவர் கேட்க, சிம்மன் மறுபடியும் தரமாட்டேன் என்று மறுத்து விட்டான். உடனே அந்த முதியவர் அவரது தோளில் கையை வைத்து, சரி தம்பி, இதுக்கு மேலே நான் உன்னை வற்புறுத்த விரும்பலை, இந்தா இது என்னோட அட்ரஸ், இதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது, என்னைக்காவது இந்த ஓவியத்தை விற்கணும்னு தோணுச்சுன்னா நீ கண்டிப்பாக அதை என்கிட்ட விற்கலாம், நீ எவ்வளவு பணம் வேணும்னு கேட்குறியோ இந்த ஓவியத்துக்கு தகுந்த பணத்தை நான் கொடுத்து வாங்கிக்கிறேன், சரியா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். என்ன, 1,00,000 ரூபா தராரா, அப்படின்னா இதோட மதிப்பு அவ்வளவா, நான் தான் இதோட மதிப்பு தெரியாமல் ஏமாந்துட்டனா என்று தனக்குள் புழுங்கியவன் அவனை பார்த்து, இங்க பாரு தம்பி, உனக்கு விற்க விருப்பம்னா நீ என்கிட்டயே வந்து வித்துட்டு போறியா என்று கேட்டார். உடனே சிம்மன், சார் நீங்க பார்க்குற தொழிலுக்கு இதெல்லாம் நல்லா இல்லை, வித்த பொருளை நீங்களே கேட்கலாமா என்று சொல்லிவிட்டு அந்த கடையை விட்டு வெளியேறியவன் இந்த ஓவியத்தை உண்மையாக வைத்திருந்தவனை தேடினான். கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை அவனை எங்கும் காணாததால் அந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு அந்த தெருவழியே நடந்து சென்றான். கடைக்காரருக்கு வைத்தறிச்சல் ஒரு புறமும் கோபம் ஒரு புறமும் இருக்க, இந்த ஓவியத்தை எப்படியாவது நான் வாங்கியே ஆவேன், உன்கிட்ட இருந்து அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு வேகமாக தனது செல்போனை எடுத்து யாரோ ஒருவனுக்கு ஃபோன் செய்தான். அவன் ஃபோன் செய்த 10வது நிமிடத்தில் ஹைட் அண்ட் வெயிட்டாக 6 தடியன்கள் அவன் முன்பு வந்து நின்றனர். என்ன பாஸ், ஃபோன் பண்ணீங்க, யாரை போட்டு தள்ளணும் என்று அந்த தடியன்கள் கேட்க, உடனே அந்த கடைக்காரன் சிரித்து கொண்டு, யாரையும் போட்டு தள்ளலாம் வேணாம், இப்படியே போனீங்கன்னா நம்ம தெருவோட ஓரத்தில் ஒருத்தன் கையில் ஒரு ஓவியத்தோடு போயிட்டு இருப்பான், அவங்ககிட்ட இருந்த அந்த ஓவியத்தை மட்டும் எப்படியாவது பறிச்சுட்டு வந்துருங்க என்றான். ஓகே பாஸ், அவ்வளவுதானே, இப்போவே செஞ்சிடறோம் என்று சொல்லிவிட்டு அந்த தடியன்கள் வேக வேகமாக நடந்து சிம்மனை சென்று அடைந்தனர். சிம்மனுக்கு 5 அடி தூரத்தில் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்க, சிம்மனிற்கு அவர்கள் தன்னைத்தான் ஃபாலோ செய்கிறார்கள் என்று புரிந்து போனது. அந்த தெரு முழுவதும் ஆட்கள் அதிகமாக புழங்குவதை கவனித்த சிம்மன், இங்கு நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று எண்ணி வேகமாக நடந்து சென்றான். அவன் இறுதியாக சென்ற இடம் மிகவும் இருட்டாக இருந்தது. அந்த இடத்திற்கு சென்றதும் திரும்பி நின்றவன், உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும், எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க என்று கேட்டான். அந்த தடியன்களில் மொட்டை போட்டு மிகவும் பயங்கரமாக இருந்த ஒருவன் தனது மொட்டை தலையில் தடவிக்கொண்டே, இங்க பாரு, எங்க பாஸ் உன்னை போட்டு தள்ள வேண்டாம்னு சொல்லிட்டாரு, ஒழுங்க மரியாதையா உன் கையில இருக்கிற அந்த ஓவியத்தை கொடுத்துட்டினா நாங்க போயிட்டே இருப்போம் என்று சொன்னான். அவர்கள் அப்படி சொன்னதுமே நிச்சயமாக இதற்கு பின்னால் இருப்பது அந்த கடைக்காரர் தான் என்பதை புரிந்து கொண்ட சிம்மன், இங்க பாருங்க, அதை நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன், அதை என்னால தர முடியாது என்று உங்க பாஸ் கிட்ட போய் சொல்லுங்க என்றான். இவன்கிட்ட இப்படியெல்லாம் சொன்ன சரிப்பட்டு வராது, புடிங்கடா அவனை என்று சொல்ல, இருவர் கத்தி கொண்டு வேகமாக ஓடி சென்று சிம்மனின் கைகளை பிடித்து கொள்ள, அவனுக்கு முன்னால் இருந்த ஒருவர் அவனது கழுத்தை பிடித்து நெரித்து, ஓவியத்தை நீயா கொடுக்குறியா இல்லை நாங்க எடுத்துக்கவா என்று கேட்டான். இருவர் அவனது கையை பிடித்திருந்ததால் அவனால் எதுவும் செய்ய இயலாமல் நின்றிருந்தான். ஒரு நிமிடம் ஏதோ யோசித்துக் கொண்டிருக்க, அப்போது அவன் 2 விரல்களை வைத்து சொடுக்கு போட அந்த இடம் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றது. அவனை தவிர அங்கு வேற எந்த ஒரு பொருளும் அசையாமல் நிற்பதை பார்த்த சிம்மனுக்கோ ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இது எப்படி என்னால் முடிந்தது, என்னால் மேஜிக் கூட செய்ய முடியுமா என்று அங்கு நடப்பதை நம்ப முடியாமல் தனது கண்களை மூடி திறந்து பார்த்தான். அப்பொழுதும் அவர்கள் அனைவரும் அப்படியே உறைந்த நிலையில் நின்று கொண்டிருந்தனர்.
அவர்களிடமிருந்து தனது கையை எடுத்துக்கொண்டவன் அவனை பிடித்திருந்த இருவரையும் நன்றாக பார்த்தான். சிம்மனுக்கு கிடைத்த அதிசய சக்தியால் ஒருவனின் நெற்றியை பார்த்தாலே அவரது வாழ்வில் இதற்கு முன் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நன்றாக தெரியும். அதன் மூலம் அங்கு நின்றிருந்த இருவர்களின் நெற்றியை பார்க்க அவர்கள் இருவரும் 3 மாதத்திற்கு முன்பு ஒரு பெண்ணின் கொலை வழக்கில் போலீசிடம் பிடிபட்டு பின்பு அவர்களிடமிருந்து தப்பித்து தலைமறைவாய் இருக்கிறவர்கள். அவர்களைத்தான் 3 மாதமாக போலீஸ் இடைவிடாது தேடி வருகின்றனர் என்பது தெரிய வந்தது. அட பாவிங்களா, திருட்டு நாய்களா, ஒரு பொண்ணை போய் கொண்டு இருக்கிறீங்களே, உங்களை எல்லாம் என்ன பண்றது என்று சொல்லிவிட்டு அவனது கையை வைத்து அவர்கள் இருவரது வயிற்றிலும் ஓங்கி குத்தினான். அவர்களோ எந்த ஒரு உணர்வும் இல்லாது அப்படியே உறைந்து நின்றனர். என்ன இப்படி அடிக்கிறேன், எந்த சொரணையும் இல்லாம இருக்கானுங்க, அப்படின்னா இந்த மாதிரி மேஜிக் செஞ்சா நான் யாரை வேணாலும் அடிக்கலாமா என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்த இருவர் கண்ணத்திலும் மாறி மாறி அடித்து விளையாடினான். இவனுங்களை இப்பவே போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு தனது செல்போனை எடுத்தவன் போலீஸ்க்கு கால் செய்ய அப்படிதான் அவனது மனதில் இன்னொரு எண்ணமும் தோன்றியது. இப்ப மட்டும் நான் போலீஸ்க்கு போன் பண்ணி நீங்க தேடுற குற்றவாளிங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னா காலேஜ் படிக்கிற மாணவனுக்கு எப்படி தெரியும் என்று என்மேல் சந்தேகம் வந்துடும். இவனுங்களை இப்ப என்ன செய்யறது என்று யோசித்துக் கொண்டே நின்றான். தொடரும். உனக்கு எப்படி தெரியும்? நரசிம்மனுக்கு கிடைத்த சக்திகளில் மிகவும் அபார சக்தி என்னவென்றால் ஒருவனது நெற்றியை பார்த்தாலே அவனுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை ஈஸியாக தெரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் அவனை பிடித்திருந்த 2 தடியன்களின் நெற்றியை பார்க்க அவர்கள் இருவரும் ஒரு பெண் வழக்கில் 3 மாதமாக போலீசாரால் தேடப்பட்டு வருபவர்கள் என்று தெரிய வந்தது. உடனே போலீசாருக்கு போன் செய்ய சென்றவனுக்கு ஒருவேளை எனக்கு எப்படி தெரியும்னு போலீஸ் என்கிட்ட கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது என்று யோசித்தவன் சட்டென்று அந்த போன் காலை துண்டித்துவிட்டு இந்த தடியன்களை இப்ப என்ன பண்றது என்று மறுபடியும் யோசித்தான். பின்பு தனது கண்களை மூடியவனுக்கு சற்று தூரம் தள்ளி 2 போலீசார் ஒரு பெட்டிக்கடையில் நின்று பேசிக் கொண்டிருப்பது அவன் கண்ணுக்கு புலப்பட இதுதான் கரெக்ட், நம்மளா கொடுத்தா நம்ம மாட்டிப்போம், இவனுங்களையா போக வைக்கலாம் என்று தனக்குள் நினைத்து கொண்டவன் தனது மனதிற்குள் ஏதோ மந்திரத்தை சொல்லி இருவரது தலையிலும் தனது கையை வைத்து எடுத்தான். உடனே அவ்வளவு நேரம் உறைந்து நின்ற இருவரும் நார்மலாக மாறி அவனை பார்த்து சிரித்துவிட்டு நேராக போலீஸ் இருக்கும் இடத்திற்கு அவர்களாவே சென்றார்கள். அவர்கள் இருவரையும் பார்த்த போலீசார் இவனைதானே நம்ம 3 மாசமா தேடிக்கிட்டு இருக்கோம், இப்ப பாரு அவனாவே நம்ம கிட்ட வந்து சிக்கிக்கிட்டான், சீக்கிரம் போய் அவனை பிடிங்க என்று இன்னொரு போலீசார் சொல்ல ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அருகில் செல்ல அந்த இருவரும் எங்கும் ஓடாமல் நேராக போலீசாரிடம் வந்து அமைதியாக நின்றனர். ஒரு நிமிடம் அந்த தடியன்களின் செயலை பார்த்து வியந்து போன போலீசார் அந்த நேரத்திற்கு இவங்களை பிடிச்சா போதும், 3 மாசமா பொண்டாட்டி பிள்ளைகளை கூட பார்க்க முடியாம இவங்களை நாயா தேடிக்கிட்டு இருந்தோம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் இருவரது கையிலும் விலங்கை போட்டு பூட்டி இழுத்து கொண்டு சென்றனர். அவர்கள் இருவரை தவிர மற்ற தடியன்கள் தங்களை தாங்களே அடித்துக் கொள்ளுமாறு ஏதோ மந்திரத்தை சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே அவன் அங்கிருந்து செல்ல அந்த 4 தடியர்களும் ஒருவரை ஒருவர் அடித்து தரையில் கிடந்து உருள ஆரம்பிக்க அந்த வழியாக வந்த போலீசார் அவர்களையும் பார்த்துவிட்டு அதே ஜீப்பில் அவர்களையும் ஏற்றி கொண்டு சென்றனர். சற்று நேரத்துக்கு முன்பு நடந்த நிகழ்வை மறுபடியும் சிம்மனால் நம்ப முடியாமல் போக தனக்குள் எப்படி இவ்வளவு சக்தி வந்தது, தான் எப்படி இப்படியெல்லாம் என்று தன்னை நினைத்து மிகவும் சந்தோஷமாக சிம்மன் அங்கிருந்து சென்று கொண்டிருக்க அப்பொழுது ஹலோ சிம்மன் என்று பின்னால் ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் ஏற்கனவே சிம்மனுக்கு நல்ல பழக்கப்பட்ட குரல் என்பதால் வேகமாக திரும்பி பார்க்க அப்பொழுது அங்கே அவனது ரூம்மேட் அஜய் நின்று கொண்டிருந்தான். அஜயும் பணக்கார வீட்டு பையன்தான், ஆனால் அவன் தன்னிடம் பணம் இருக்கிறது என்று எப்பொழுதும் அலட்டிக் கொள்வதே இல்லை. அந்த ஹாஸ்டலிலேயே சிம்மனிடம் மிகவும் அன்பாக பழகுபவன் அவன் மட்டுமே. அஜயை பார்த்ததும் சிம்மன் சிரித்து கொண்டே ஹாய் அஜய் என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் சென்றான். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட அஜய், சிம்மா நீ ஒன்னும் வருத்தப்படாத, உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்ல டாக்டரா வருவ என்று சொல்லிவிட்டு அஜய் அருகில் நின்று கொண்டிருந்த அவனது நண்பன் கௌதமிடம், கௌதம் இவன் சிம்மன் எங்க காலேஜ்ல தான் படிக்கிறான், என்ன நான் பிசினஸ் படிக்கிறேன், இவன் மெடிக்கல் படிக்கிறான், அவ்வளவுதான், ரொம்ப நல்ல பையன். சிம்மன் இவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கௌதம் என்று சொல்லி இருவரிடமும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தினான். கௌதம் அஜயை விட 2 மடங்கு பணக்காரன், ஆனால் மிகவும் நல்லவன். இந்த வயதிலேயே சொந்தமாக தொழில் செய்து வருபவன். சிம்மனை பார்த்ததும் சிநேகமாக புன்னகைத்து ஹலோ சிம்மன், நைஸ் டு மீட் யூ என்று தனது கையை கொடுத்தான். தனது 2 கையிலும் ஓவியத்தை பிடித்து வைத்திருந்த சிம்மன் ஒரு கையில் தனது ஓவியத்தை வைத்துக்கொண்டு மறு கையை அவனிடம் நீட்டி ஹாய் கௌதம், எனக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னான். சிம்மனின் கையில் இருந்த ஓவியத்தை பார்த்த கௌதம், அது ஓவியம் மாதிரி இருக்கு என்று கேட்க, ஆமா ஓவியம்தான்,
இப்பதான் பழங்கால பொருட்கள் விற்கிற இடத்துல இருந்து வாங்கிட்டு வரேன் என்று சிம்மன் சொல்ல, உடனே கௌதம் ஆர்வமாக, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த ஓவியத்தை நான் பார்க்கலாமா என்று கேட்டான். கௌதம் பழங்கால பொருட்கள் மீது மிகவும் ஆர்வம் கொண்டவன். அவனது வீட்டிலும் அறையிலும் நிறைய பழங்கால பொருட்கள் இடம்பெற்றிருக்கும். அது மட்டுமில்லாமல் அவனது தந்தையுடன் அவன் சேர்ந்து செய்யும் பிசினஸோடு சேர்த்து பழங்கால பொருட்களை ஏலமிடும் தொழிலும் செய்து வருகிறான். கௌதம் கேட்டதும் சிம்மன் யோசிக்காமல், தாராளமா பாரு என்று சொல்லி அந்த ஓவியத்தை கொடுக்க, கௌதம் தனது பேக்கில் இருந்த மேக்னிஃபையிங் கிளாஸை எடுத்து அந்த ஓவியத்தை நன்றாக உற்று பார்த்தவனின் கண்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது. இந்த ஓவியம் உனக்கு எப்படி கிடைச்சது என்று ஆச்சரியம் மாறாமல் கௌதம் கேட்க, அவனது முகத்தின் ஆச்சரியத்தை பார்த்த சிம்மன், என்னாச்சு? நான் தான் சொன்னனே, இப்பதான் பழங்கால பொருட்கள் விற்கிற கடையிலிருந்து வாங்கிட்டு வரேன்னு என்றான். சிம்மன், உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைனா எனக்கு இந்த ஓவியத்தை தரியா? நான் உனக்கு 10 லட்சம் தரேன் என்று கேட்டான். 10 லட்சம் தன் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்தாலும் அதை அவன் கண்ணால் பார்க்கவே முடியாது என்ற நிலையில் இருப்பவனுக்கு திடீரென்று ஒரு சாதாரண ஓவியத்திற்கு 10 லட்சம் கிடைக்கிறது என்பதை நம்ப முடியாமல் எதுவும் பேசாமல் சிம்மன் அப்படியே நின்றான். சிம்மனின் அமைதியை பார்த்த கௌதம் அஜயிடம் கண்களாலேயே, அஜய் ப்ளீஸ், எனக்காக உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இதை வாங்கித்தாயேன் என்றான். உடனே அஜய், சிம்மன், நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தான், அவனும் எனக்கு ஃப்ரெண்டு தான். கௌதமுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பழங்கால பொருட்கள்னா ரொம்ப இஷ்டம். அவன் வீடு முழுவதும் இப்படி தான் வச்சிருப்பான். ஒருவேளை உனக்கு இதை விற்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட கொடு, இல்லைனா வேண்டாம் என்று சொன்னான். ஒரு நிமிடம் கௌதமின் நெற்றியை உற்று பார்த்தவனுக்கு அவன் மிகவும் நல்லவன், இதுவரையும் யாரையும் எதற்காகவும் ஏமாத்திடாதவன் என்பது தெரிந்தது. இந்த ஓவியத்தை வைத்திருக்க தகுதியானவன் இவன்தான் என்பதை அறிந்து கொண்ட சிம்மன், உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா தாராளமா தரேன். ஆனா நீ எனக்கு அதுக்காக 10 லட்சம்லாம் தர வேண்டாம். இதுக்கு முன்னால ஒருத்தர் 1 லட்சம் தரேன்னு சொன்னாரு, அது தந்தாலே போதும் என்று சொன்னான். உடனே அஜய், சிம்மா, 10 லட்சங்கிறது அவனோட ஒரு வாரம் பாக்கெட் மணி. அதெல்லாம் அவன்கிட்டயும் அவன் அப்பா கிட்டேயும் நிறைய பணம் இருக்கு. நீ எதுக்கு வர்ற லட்சியமே வேணாம்னு சொல்ற? வாங்கி போடு, ஃபியூச்சர்ல உதவும் என்று சொன்னான். உடனே கௌதம் சிரித்து விட்டு, அஜய் என்ன கிண்டலா என்று சொல்லிவிட்டு பின்பு சிம்மனை பார்த்து, சிம்மா, நான் ஒன்றும் உனக்கு அதிகம் தரல. இந்த ஓவியத்தோட உண்மையான மதிப்பே இவ்வளவுதான். அதனால நீ தயங்காத, உன்னோட பேங்க் அக்கௌண்ட் மட்டும் கொடு, நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் என்றான். சிம்மனுக்கு சற்று தயக்கமாக இருந்தது. நடப்பதெல்லாம் நிஜம்தானா? ஒரே நாளில் எப்படி எல்லா அதிர்ஷ்டமும் நடக்குமா என்று நம்ப முடியாமல் முழித்து கொண்டு நின்றான். உடனே அஜய் சிரித்துவிட்டு, சிம்மா, உன்னதான், உன்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடு என்று சொல்ல, சிம்மனுக்கோ அவ்வளவு பணத்தை வாங்குவது சற்று சங்கோஜமாய் இருந்தது. இந்த ஓவியத்தின் உண்மையான உரிமையாளர் வெறும் 10,000 ரூபாய் வாங்கி சென்று இருக்க, இந்த 10 லட்சத்தை நான் எப்படி வாங்குவது என்று அவன் தயங்கி கொண்டிருக்க, நீ இப்படியெல்லாம் சொன்னா சரிப்பட்டு வரமாட்ட, கௌதம் அவன்கிட்ட ஒரு செக்கு கொடுத்துரு என்று சொன்னான். அதானே, அதுவும் நல்ல ஐடியா தான் என்று சொல்லிவிட்டு 10 லட்சம் என்று எழுதிய ஒரு செக்கை அவனிடம் கொடுத்து, இதை மாற்றி எடுத்துக்க என்று சொன்னவன் பின்பு அவனுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் அட்ரஸையும் கொடுத்து, நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துக்கு வா, இந்த மாதிரி ஒரு ஓவியத்தை கொடுத்ததுக்கு கண்டிப்பா நான் உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும் என்று சொன்னான். என்ன, 10 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்துட்டு ட்ரீட்டும் வேறையா என்று சிம்மன் ஆச்சரியத்தை அடக்க முடியாமல் வாயை விட்டு கேட்க, உடனே இருவரும் சிரித்து விட்டு அவனது தோலை தட்டி, அதுக்கு நீ தகுதியானவன் தான். சரி, எங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உன்னை நாளைக்கு காலையில 10 மணிக்கு பார்க்குறோம், பாய் என்று சொல்லிவிட்டு இருவரும் அங்கிருந்து நகர, திடீரென்று ஏதோ யோசித்தவனாக, கௌதம் என்று கூப்பிட்டான் சிம்மன். வேகமாக திரும்பிய கௌதம், என்னாச்சு சிம்மா, இந்த ஓவியத்தை திரும்பி கேட்க மாட்டியே என்று கேட்க, ஐயோ கௌதம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்று சொல்லிவிட்டு அவனது நெற்றியை மறுபடியும் உற்று பார்த்தவன், உனக்கு கடந்த 6 மாசமா நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கணுமே என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்தவன், ஆமா, என்னோட பிஸ்னஸ்ல நிறைய லாஸ். அவ்வளவு ஏன், போன மாசம் கூட ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட கை முறிஞ்சு போச்சு, இப்பதான் ஓரளவுக்கு பரவாயில்ல என்று சொல்லி அவனது கையை காட்டியவன் பின்பு, ஆனா இது எப்படி உனக்கு தெரியும் என்று ஆச்சரியமாக கேட்டான். கௌதமை போலவே அஜயும் ஆச்சரியத்துடன், அதானே, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டுக்கொண்டே சிம்மன் என்ன சொல்ல போகிறான் என்று ஆர்வமாக அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர்.